இந்த படத்துக்கு தடை செய்வதற்கு கருணாநிதி எவ்வளோ முயற்சி எடுக்கும் அவ்வளோ எடுத்தார். பல உதாரணங்கள். அதாவது ஏவிஎம் ஸ்டுடியோவில் ரீரிகார்டிங் நடக்குது. ஏவிஎம்னுடைய ரெக்கார்டிங் தேட்டரில் ரீரிகார்டிங் நடக்குது. ரீரிகார்டிங் கிட்டத்தட்ட 1 மாதம் நடந்துருங்க. 1 வாரம், அதிகபட்சம் 10 நாள் தான் வந்து ஒரு படத்துக்கு வந்து டைம் எடுத்துக்குவாங்க. ஆனால் இது 1 மாதம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, மின்சார வெட்டு, செயற்கையாக உருவாக்கப்பட்ட மின்சார வெட்டு. அந்த மின்சார வெட்டு வரும்போதெல்லாம் என்ன ஆகுன்னா ரீரிகார்டிங் தடைப்படும். இதுக்காக எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, அவர் எப்படிப்பட்ட யோசனைகள்லாம் வச்சுருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வந்துடுவார். வந்து எம்எஸ்வி கூடவே இருப்பார். எப்போல்லாம் கரண்ட் வருதோ அவங்க உள்ளே ஓடுவாங்க, தேட்டருக்குள்ளே ஓடுவாங்க, போய் எடுப்பாங்க. எடுத்து அது ரீரிகார்டிங்கை முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு தேவையான உணவு விஷயங்கள்லாம் எம்ஜிஆர் அருகிலிருந்து பார்த்து கொண்டார். அப்படி நடந்த அந்த படத்தினுடைய ரீரிகார்டிங், பிரமாதமான ரீரிகார்டிங் அப்படி நடந்தது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா எடிட்டிங் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் வந்து எடிட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து வேலை பார்த்தவர் பீம்சிங்கோட மகன் லெனின், எடிட்டர் லெனின். அதில் வந்து உதவி படத்தொகுப்பாளராக வேலை செஞ்சுருக்காரு. அங்கேயும் அதே ப்ராப்ளம், எடிட்டிங்கும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அங்கேயும் கரண்ட் கட்டை கொண்டு வந்தாங்க. அங்கேயும் மின்வெட்டு வந்தது. அதுக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் அந்த வேலை செய்வாங்க. அப்போயும் எம்ஜிஆர் வந்து அவங்க கூட இருந்து அவங்களுக்கு தேவையான உணவு மற்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டாருங்க. யாருங்க எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவர். சூப்பர் ஸ்டார்னா அவர் தாங்க சூப்பர் ஸ்டார். அது மிஞ்சி ஒரு நடிகர் எந்த ஸ்டாரும் கிடையாது. ஆனால் அவர் வந்து தன்னை ஒரு லேமன் மாதிரி, ஒரு ஊழியர் மாதிரி தான் அவ்வளோ வேலைகளையும் பார்த்தார். பார்த்துக்கிட்டு எடிட்டிங் நடக்க பண்ணிக்கிட்டார்.